வணக்கம் உறவே. துலிப் திறனறிதல் தேர்வில் வென்ற மாணவர்களுக்கான அறிவியல் சுற்றுலா. இந்தியாவின் எடிசன் அறிவியல் துறையில் அதிசய மனிதர். சாமானியராக இருந்து சாதனைகள் புரிந்து சரித்திர நாயகரான ஜி.டி. நாயுடு அருங்காட்சியகத்திற்கு அழைத்து சென்று பார்வையிட்டோம் உறவே. ஒரு வயதிலேயே தாயை இழந்து மாமாவிடம் வளர்ந்து சுட்டி பையனாக திரிந்து பயனுள்ள சூத்திரங்கள் பல கற்று உள்ளூர் இளைஞர்களின் தலைவனாக சேர்ந்து சுய கற்றலின் வழி பல்துறை வித்தகராயி உலகின் பல நாடுகளுக்கு சென்று அங்கே கற்றதை இங்கே வந்து அறிவியல் அதிசயங்களாக செயல்படுத்திய அறிவியல் மேதை ஜி.டி. நாயுடு அவர்களின் அருங்காட்சியகம் இன்றும் இங்கே உள்ள இளைஞர்கள் மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறது உறவே. உள்ளூர் தலைவர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டு உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டு பாராட்டி சென்றுள்ளனர். இந்திய விஞ்ஞானிகளான சர் சி.வி. ராமன், அப்துல் கலாம், அறிஞர் அண்ணல் அம்பேத்கர், பெரியார் அவர்களின் நெருங்கிய நண்பர் தோழராக இருந்தவர் உறவே ஜி.டி. நாயுடு ஐயா அவர்கள். ஜெர்மனி சென்றிருந்த போது ஹிட்லரை நேரில் சந்தித்திருக்கிறார். அவரை புகைப்படம் எடுத்ததன் விளைவாக ரகசிய படையிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார். 15-20 ஆரஞ்சு பழங்களை சாரை ஒரே பழத்தில் இருந்து கிடைக்க செய்திருக்கிறார். 10 அடி உயர பருத்தி செடியில் 26 ராத்தல் பருத்தியை விளைய வைத்திருக்கிறார். ஒரு சோளத்தட்டை 18 அடி உயரம் வளர்த்து 36-39 கதிர்களை விளைய வைத்தவர். தாவரங்களும் கூட இந்த இயந்திர மனிதருக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தது உறவே. இங்கே பார்க்கவும் பகிரவும் 1000 செய்திகள் உண்டு, படங்கள் உண்டு உறவே. இருந்த போதிலும் கூட சக்கரம் கண்டுபிடித்த பிறகு இந்த போக்குவரத்து என்பது எந்த அளவு வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை காட்டும் இது காட்சி இது உறவே. இன்று ஹெலிபேட் வந்துவிட்டது. சென்னையிலிருந்து பெங்களூருக்கு அரை மணி நேரத்தில் வந்துவிடலாம் என்கிறார்கள். அந்த அளவுக்கு வளர்ந்த பிறகும் கூட அறிவியல் மனப்பான்மை குறைந்தே இருக்கிறது உறவே. ஒரு பழைய மாதிரி காரின் செயல் விளக்க காட்சி இது உறவே. பாருங்களே, உடுமலை வழியாக கோவை பழனிக்கு அவரே இயக்கிய கார் இது. பள்ளி செல்லாமலேயே ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தில் அதனை பிரித்து பூட்டி இயக்கும் திறன் பெற்றிருந்தார். நூற்றுக்கணக்கான பொருட்களை கண்டறிந்தார். இவர் கண்டறிந்த பொருட்களை தயாரிக்க இவருக்கு அனுமதி மறுத்த இந்திய அரசு வடநாட்டுக்கு வழங்கியது என்பது வரலாறு. இந்த பாகுபாடு சாதி சமயத்தில் மட்டுமல்ல, கண்டறியும் விஞ்ஞானிகளுக்கும் உண்டு என்பது ஜி.டி. நாயுடு அவர்களின் அனுபவம் நமக்கு கற்பிக்கும் பாடம் உறவே. பெற்றோர், ஆசிரியர்கள், அமைப்புகள் எவராகிலும் மாணவர் இளைஞர்களை வருடம் ஒரு முறையாவது கோவை ஜி.டி. நாயுடு அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறேன் உறவே.